ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா ஒயின் ஷாப்ஸை வந்து மூட சொல்லி ஒரு ஊர் மக்கள் பிரச்சனை பண்ணுறது நான் இங்கே இப்போ தான் நான் பார்க்குறேன். திருவள்ளூரில் அங்கே இருக்கிற ஒரே ஒரு ஒயின் ஷாப், அந்த ஊரில் இருக்க ஒயின் ஷாப்பை ஏன் க்ளோஸ் பண்ணீங்க? அதாவது விஜய் அவர்களோட அரசாங்கத்தை வந்து அங்கே இருக்க பெண்கள்லாம் வந்து மக்கள்லாம் போய் திரண்டு போய் கேட்குறான், யாரை கேட்டு ஒயின் ஷாப் பண்ணீங்க? அதாவது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே ஒயின் ஷாப் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்க ஒயின் ஷாப் நீங்கள் மூணு நாள் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, எங்களோட வீட்டுக்காரலாம் லாங்கில் போய் சரக்கு அடிக்கிறாங்க, அடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகுது. அந்த இன்பிட்வீன் கேப்பில் போலீஸ்காரங்க வந்து நின்று ஏன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினேன், ஃபைன் எடு அப்படின்னு காசையும் பிடிக்கிறாங்க. இதனால் எங்களுக்கு பல செலவுகள் ஆகுது, எங்கள் வேளோட நிம்மதி போகுது. நீங்கள் ஒயின் ஷாப்பை எங்கள் ஊரில் மட்டும் வந்து க்ளோஸ் பண்ணது பதிலாக தமிழ்நாடு மொத்தமாக க்ளோஸ் பண்ணுங்கன்னு நிறைய பெண்கள் வந்து போராடுறாங்க. இதை நான் என்னென்ன சொல்கிறது, அரசாங்கம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம், புரியுதுங்களா? உங்களோட கணவர்கள் இந்த மாதிரி போகிறத நிறுத்தத்துக்கு என்ன வழியோ அந்த வழியை பண்ணாமல் 3 ஒயின் ஷாப்பை மறுபடியும் ஊருக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் என்னத்தான் நான் சொல்கிறது? ஒரு அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே உங்களோட நன்மைக்காக மட்டும்தான். அதை புரிஞ்சுக்காம நீங்கள் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இன்ன வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பிரச்சனையை நீங்கள் பண்ணுறீங்க. இது என்ன நம்ம சொல்கிறோன்னு தெரியல. மக்களே நீங்களே சொல்லுங்கள், இங்கே ஒயின் ஷாப் 3 நாளாக பிரச்சனை பண்ணுறாங்க, 3 நாளாக பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படி இருந்தால் ஒரு அரசாங்கம் என்ன பண்ணும்? இல்லை என்ன பண்ணும்? இது இவங்களா பண்ணுறாங்களா இல்லை யாராச்சும் திட்டமிட்டு பண்ண வைக்கிறாங்களான்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தெரியுதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.